நேற்றுக்கே கூட ஒரு விழாவில் பேசும்போது சொன்னேன், ஏன் துணைவேந்தர்கள் அதிகாரத்தை ஆளுநர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு? துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை ஏன் ஆளுநர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு? அது என் கையில் தான் இருக்கணும், அது ஆளுநருக்கு கௌரவ குறைவு இல்லையான்னு நான் ஒரு கருத்து சொன்னால் எத்தனை பேருக்கு போச்சோ எனக்கு இன்னும் தெரியல. சார், குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் 2013. முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இருந்தபோது 13 பல்கலைக்கழகங்களை முதல்வருடைய நிர்வாகத்துக்கு எடுத்துக்கிட்டார். நீங்கள் புரிஞ்சுக்கணும் வரலாறு. முதல்வர் தான் அந்த பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் பண்ணுவார்னு சட்டம் போட்டார். ஏன்? கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு அது அரசு, மாநில அரசு கையில் இருக்கணும்னு சொல்லி கவர்னரிடம் இருந்த அதிகாரத்தை நரேந்திர மோடி அவர்கள் 2013 தன்னிடத்தில் மாற்றிக்கொண்டார். அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்தால் மட்டும் ஐயோ போச்சு ஐயோ போச்சேன்னா, குஜராத் முதலமைச்சர் மட்டும்தான் அறிவாளியாக பிறப்பாரு, மற்ற மாநிலத்திலாம் அறிவாளியான முதலமைச்சர் பிறக்க மாட்டாங்களா? சட்டம் தெரியணும், வரலாறு தெரியணும். 2013 யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பேர். அதுக்கு 13 பல்கலைக்கழகங்களை முதலமைச்சர் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்தார். அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த முதலமைச்சர் தான் அங்கே கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்களே ஒழிய கவர்னர் பேரளவுக்கு தான், ஒரு மரியாதைக்கு தான். அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது குஜராத்தில். ஏன் சார், குஜராத் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது. அது என்ன நியாயம்? அங்கே மட்டும் ஒரு நியாயம் இருக்கும், இங்கே மட்டும் ஒரு நியாயம். அங்கே முதலமைச்சர் பவர்ஃபுல்லாக இருப்பார், இங்கே கவர்னர் பவர்ஃபுல்லாக இருப்பாரா? இதெல்லாம் நியாயமான யோசிங்க. நான் கட்சி சண்டைகளுக்குள்ள வரவில்லை. ஒரு நாட்டின் ஜனநாயக அமைப்பு கேலிக்குரியதாக ஆக்கப்படுகிற போது குடிமக்களுக்கு அது புரியணும். நாம் அநீதி இழைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும்.